இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிவுட் படம் பார்க்க போறோம். இது படம் கிடையாது மக்களே, ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயினுடைய போலீஸ் வேலை ஹீரோயினுக்கு கிடைக்குது. நம்ம ஹீரோயின் அந்த ஊருக்கு போயிட்டு போலீஸா வேலை பார்க்கும் போது ஒரு சின்ன பொண்ணு 15 வயசு பொண்ணை யாரோ நாசம் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. இந்த கேஸை நம்ம ஹீரோயினும் ஸ்டேஷன்ல இருக்க மற்றவங்களும் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச ஹீரோயினுக்கு மட்டும் இல்லாம படம் பார்க்குற நமக்கே இந்த படத்துடைய கிளைமேக்ஸை பார்க்கும்போது அப்படியே நெஞ்சே வெடிச்சு போயிடும். அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த படம் கொஞ்சம் டிராமாட்டிக்கா போகும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு கலவரத்துல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சி அவங்க ரோட்ல பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. செமையா அழுகுறாங்க. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுடைய பேரே சந்தோஷ் தான் மக்களே. அடுத்து நம்ம ஹீரோயினுடைய மாமியார் வீட்டுல காமிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு போலீஸா இருந்திருப்பாரு. கலவரத்தை அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பின்மண்டையில எவனோ ஒருத்தன் கள்ள தூக்கி அடிச்சிட்டு இருப்பான். கள்ள தூக்கி அடிச்சதுனால இறந்து போயிட்டு இருப்பாரு. இப்போ மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ வந்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளையுடைய வாழ்க்கையே நாசமா போச்சு. இவ கொஞ்சம் கூட சரியே கிடையாது, பயங்கரமான அன்லக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்லயும் ஒரு வேலை பார்க்க மாட்டா. இவளை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன், ஒழுங்கா போகும்போது நீங்களே கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. புருஷன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயம் கூட பார்க்காம மாமியார் ரொம்பவே கொடுமைப்படுத்துற மாதிரி ரொம்பவே மோசமா பேசிட்டாங்க. ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க பேசுற வார்த்தையெல்லாம் கேட்க முடியாம நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. பாத்தியா உங்க பொண்ணை பாத்தீங்களா, ஒரு மாமியாரா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய வார்த்தையை கூட மதிக்காம அவ பாட்டுன்னு வெளியே போற அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் இந்த பொண்ணை கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இங்க இருக்க பிடிக்காம அம்மா அப்பா கூடயும் வாழ பிடிக்காம, ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோயினும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதனால அப்பா அம்மா கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பெருசா பாத்துக்க மாட்டாங்க. வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அங்கேயும் இருக்காம போலீஸ் குவார்டர்ஸ்க்கு போயிட்டு ஸ்டே பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு கேட்கலான்னு போனா, இப்போ உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, அந்த போலீஸ் குவார்டர் ஹவுஸையும் கவர்மெண்ட் எடுத்துக்கும், நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பண்ண போறேன் அப்படின்னே தெரியல, இப்போ நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குழந்தைலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம், உங்க ஹஸ்பண்டுடைய வேலை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு உங்களுக்கு வாங்கி தர முடியும், வாங்கி தர ட்ரை பண்ண முடியும், கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி புருஷன் வேலை செய்யும் போது இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த வேலை வீட்டுல இருக்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இல்ல அப்படின்னா மனைவிக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. நீங்க அப்ளை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கண்டிப்பா அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அதுக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்டுடைய ட்ரெஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் கொடுப்பாங்க. அதையெல்லாம் வாங்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது ட்ரெஸ் முழுக்க அப்படியே ரத்த கரையா இருக்கு. அதையெல்லாம் பார்த்து செம்மையா ஃபீல் பண்றாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் கோட்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணாம அப்படியே இருக்கும். அது எல்லாத்தையும் பக்காவா கிளீன் பண்ணி வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் துவச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் செம்மையா ஃபீல் பண்றாங்க. ஹஸ்பண்ட் இல்ல, எவ்வளவு நாள் நம்ம கூடவே இருந்தாரு, திடீர்னு இல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப அலோனா ஃபீல் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே சில மாதங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு போலீஸ் வேலை கிடைக்குது. நம்ம ஹீரோயின் கான்ஸ்டபிளா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றாங்க. இப்போ ஒரு கேஸ், ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணிருக்காங்க. அந்த பையன் இந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டு இருக்கான். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு உன்னை பிடிக்கல, நான் வந்துட்டு வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா ஏன்டா இந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெஸ்ட்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் கூட ஒரு பொண்ணு உட்காந்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் கூட்டு போறாங்க. அப்போ அந்த பாத்ரூம்க்கே பூட்டி வச்சிருக்காங்க. நான் போயிட்டு கீயை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு கீயை கொண்டு வந்துட்டு பார்க்கும்போது அங்க அந்த பொண்ணை காணும். அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பையனை போட்டு செமையா அடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எதுக்கு வம்பு, ஏதாவது பண்ணிக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேற ஒரு ஊருக்கு தான் இந்த கான்ஸ்டபிள் வேலைக்கு வந்திருப்பாங்க. நான் இப்போ எங்க ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கும்போது அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடுலாம் போடுறாரு. நீ வேணும் அப்படின்னா இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோமா, உனக்கு ரூம் இருக்கு, இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஓகேன்னு சொல்றாங்க. ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கூடவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் டவுட் பட்டிருப்பாங்க. இவங்க ஒரு புசு நாய் வளர்க்குறாங்க. அந்த நாயை வாக்கிங் கூட்டிட்டு போறதுல இருந்து இந்த வீட்டை கிளீன் பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம ஹீரோயினை வாங்குறாங்க. அடுத்து நம்ம ஹீரோனுடைய
ஷூ கொஞ்சம் பிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே ஒரு செருப்பு தைக்கிற கடை இருக்கும், அந்த கடைக்கு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு என்னுடைய பொண்ணை 2 நாளா ஆளை காணோம், எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்க, என் பொண்ணுடைய பேரு தேவிகா, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த செருப்பு தைக்கிறவரு அவர் பாருன்னு திமிரா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஏன் உன் பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடு, எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அப்பயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனமா, அங்க போயிட்டு என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு வா, அங்க ஒரு செருப்பு தைக்கிற கடை இருக்கும் அவங்கிட்ட போயிட்டு சொன்னேன் அப்படின்னா அவன் எழுதி கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படி உன்னை யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என் கூட வா, நானே உனக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து கம்ப்ளைண்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. எந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போயிட்டு சொல்றாங்க இவருடைய பொண்ணை காணுமா, பொண்ணுக்கு 15 வயசா 2 நாளா ஆளை காணுமா, நம்ம கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யோ இங்க வாயா வந்து உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார வச்சு பேசுறாங்க. உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் சொல்றாரு உன்னுடைய ஜாதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2வது கேள்வியா அதை கேட்கும் போது இவரும் சொல்லும் போது ஓ அவனா நீ, உன் பொண்ணை எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா பாத்ரூம் போக எங்கேயாச்சும் வயலுக்கு போயிருப்பா, அங்க போயிட்டு பாத்தியா, அங்க எங்கேயாச்சும் உழுந்து கிடக்குறான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், என்னுடைய வீட்டுல டாய்லெட் இருக்கு, வெளியெல்லாம் போயிட்டு வெளியே போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, என் பொண்ணு வீட்லயே தான் பாத்ரூம்லாம் போவா அப்படின்னு சொல்லும் போது பாடுறா நீங்க கூட டாய்லெட்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா, சரி உன் பொண்ணு காணாம போயிட்டு எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 2 நாள் அப்படின்னு சொல்றாரு. கம்ப்ளைண்ட் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல போயிட்டு கம்ப்ளைண்ட்டை எழுதி கொண்டு வரணும், வெளியே போ, அங்க ஒரு செருப்பு தைக்கிறவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு அவர்கிட்ட போயிட்டு எழுதி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது நானும் 2 நாளா அந்த ஆள் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன், என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டான், அவன் பாடுன்னு வேலை பார்த்துட்டு இருக்கான், இன்னைக்கு கூட கால்ல இருந்து அங்கதான் போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன், நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான், தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க, என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் வேணா அவருக்காக கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏமா உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, அவன் வேலையே அவன் பார்த்துப்பான், நீ முதல்ல இங்க உட்காராத, வெளியே போயிட்டு கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிட்டு வா, அப்பதான் கம்ப்ளைண்ட் எடுப்பேன், அப்படி இல்ல அப்படின்னா 100க்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுறான் இந்த இன்ஸ்பெக்டர். இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோயினும் இன்னொரு கான்ஸ்டபிள் பொண்ணும் சேர்ந்துட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் மாதிரி போறாங்க. அப்படி ரவுண்ட்ஸ் போகும்போது கொஞ்சம் மறைவான பகுதியா பொண்ணும் பையனும் போயிட்டு கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு இன்னொரு கான்ஸ்டபிள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனை ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு முட்டி போடு, இல்ல இல்ல நீ வந்துட்டு தோப்பு கர்ணம் போடு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி தோப்பு கர்ணம் போட சொல்றாங்க. நான் வந்துட்டு பெண்களை இப்படி பப்ளிக்ல பண்ண மாட்டேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோப்பு கர்ணம் போட்டு இருந்தவன் மேடம் மேடம் என்ன மன்னிச்சுக்கோங்க, இந்த விஷயத்த வீடு வரைக்கும் கொண்டு போயிடாதீங்க, நீங்க வேணா இந்த 500 ரூபாய் காசை வச்சுக்கிட்டு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு அந்த பையன் அங்கிருந்து ஓடி போயிட்டான். அந்த பொண்ணு கையில இருந்து அந்த இன்னொரு கான்ஸ்டபிள் காசு வாங்கிட்டாங்க. ஏதோ வந்ததுக்கு ஒரு 500 ரூபாய்ச்சு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட கண்ணை காமிக்கும் போது வா ஜாலி தான் நம்ம ஸ்டேஷன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே ஸ்டேஷன் வராங்க. ஸ்டேஷன் வந்தா ஸ்டேஷன் வாசல்ல பயங்கரமான போராட்டம் போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா 15 வயசு பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா, கிணத்துக்குள்ள இருந்து டெட் பாடியை கொண்டு வந்திருப்பாங்க போல, அந்த பொண்ணுடைய டெட் பாடியை போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு அப்படியே போராடிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய பொண்ணுக்கு நீதி வேணும், நீங்க வந்துட்டு ஏமாத்திட்டீங்க, நாங்க அப்பயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிச்சிருந்தீங்க அப்படின்னா என் பொண்ணுக்கு ஒண்ணுமே இருக்காது, யாரோ என் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே இருக்கும்போது அங்க இன்ஸ்பெக்டர் மத்த போலீஸ்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு டெட் பாடியை வச்சு போராட்டம் பண்ணாலாம் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாது, டெட் பாடியை எங்க கையில கொடுத்தா மட்டும்தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எப்படி இந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த கேஸையே விசாரிக்க முடியும், நான் சொன்னா கேளு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கெஞ்சி கூத்தாடி டெட் பாடியை உள்ளுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. டெட் பாடியை இங்க உயர் சமூகம் நினைச்சிட்டு இருக்கிற எந்த போலீஸும் தொட மாட்டாங்க. இவங்களுக்கு நிகரா இப்ப ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அவங்களுக்கு நிகரா யார் இருக்காங்களோ அவங்க தான் டெட் பாடியை உள்ளுக்குள்ள கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை சரியா தொட விட மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் ஐஸ் கட்டியை கொண்டு வந்து அதுக்கு மேல மட்டும் டெட் பாடியை வைக்கிறாங்க. நாங்க யாரும் டெட் பாடியை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. ஏமா நீ என்ன பண்ணு, நீயே இந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போ அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஆம்புலன்ஸ்ல கிடையாது மக்களே, ஒரு குட்டி யானையை கூப்பிட்டு அதுக்கு பின்னாடி ஏத்தி விடுறாங்க. நம்ம ஹீரோயின்கா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே இங்க இருந்து கிளம்பி அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துக்கு போனது அப்புறமா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தவன் கேக்குறான். அவங்க கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொடுக்கல அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அந்த பக்கம் அந்த காசு இந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் லஞ்சமா கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதை இவங்கிட்ட கொடுத்துட்டு டெட் பாடியை உள்ளுக்குள்ள கொடுத்துட்டு அப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ மார்ச்சுரியில ஒர்க் பண்ற ஒருத்தன், மேடம் நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, இப்போதையே போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் டாக்டர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டாக்டர்லாம் வந்து இந்த வேலையை பார்க்க மாட்டாரு, சைன் மட்டும் தான் போடுவாரு, நாங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், வேலை முடிய கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னும் போது, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, ஏற்கனவே அந்த பொண்ணை கொலை பண்ணி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அந்த துணியெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு, மேல போத்துன துணியை தூக்கி ஓரமா போட்டு, அந்த பொண்ணு காதுல ஒரு கம்பல் போட்டிருப்பா, அதை கழட்டி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவனும் போஸ்ட்மார்ட்டத்தை ஸ்டார்ட் பண்றான். அந்த பொண்ணுடைய கழுத்தறுத்து கொலை பண்ணிருக்காங்க போல மக்களே. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுல தானே ஸ்டே பண்ணிருக்காங்க, அங்க காமிக்கிறாங்க. எல்லாருமா உட்கார்ந்துட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போது, நியூஸ்ல இந்த போராட்டம் நடந்த விஷயத்தையும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்தையும் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. போராட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் வந்து அந்த மீடியா பீப்புள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப இருக்க பொண்ணுங்களாம் ரொம்ப மோசம், மொபைல் போன் யூஸ் பண்றாங்க, ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்க, எக்கச்சக்கமா மோசமான முறையில ட்ரெஸ் பண்ணா இந்த மாதிரி தான் நடக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணாம கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருந்தா எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைத்தனமா பேசிட்டு இருக்கான். நாங்க டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அமைச்சிருக்கோம், கூடிய சீக்கிரமே ரிப்போர்ட் வந்துடும், ரிப்போர்ட் வந்தவனே அந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய சமூகம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சமூகத்துக்கு ஒரு தலைவர் வேற இருக்காரு. அவரு வந்து இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டு சரியா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, நாங்க போயிட்டு போராட்டம் பண்ண போறோம், நாங்களே அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலைல நம்ம ஹீரோயின் ஜாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பாத்ரூம்ல வேற ஒரு லேடி குளிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பாட்னு நம்ம ஹீரோயின் பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது, யாரா இந்த புது லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியா ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்க ரெடி ஆயிட்டு ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் லேட்டா போறாங்க. லேட்டா போனா அங்க பிரஸ் மீடியா பீப்புள்லாம் இருக்காங்க. புதுசா ஒரு லேடி வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இப்போ இந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் போல. அந்த கேஸ போன இன்ஸ்பெக்டர் சரியா விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மாத்திருக்காங்க. இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய பேரு தேவிகா, அந்த பொண்ணை யாரோ கொலை தான் பண்ணிருக்காங்க, ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க, கூடிய சீக்கிரமே அந்த குற்றவாளியை நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் லேட்டா ஸ்டேஷன் வந்திருப்பாங்க. என்னமா லேட்டா வர, அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. ஹீரோயினை திட்டி, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்க கூடாது, இன்னொரு வாட்டியும் லேட்டாவும் இந்த மாதிரி அழுக்காவும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த அப்படின்னா உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுடுறாங்க. இப்போ இந்த பிரஸ் மீட்டிங்லாம் முடியுது. அதுக்கப்புறம் போயிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் லேடி போயிட்டு அந்த கேஸை பத்தி அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும் போது, நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி, மேடம் நேற்று அந்த டெட் பாடியை யாருமே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நான் தான் அந்த பொண்ணுடைய டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போனேன், அப்படி கொண்டு போகும்போது எனக்கு கொஞ்சம் கரைப்பட்டுச்சு, அந்த ட்ரெஸ்ஸை துவைக்க முடியல, அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு துவைக்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேட்டா அதையே போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏமா கடமைன்னு வந்தா டைமுக்கு வரணும், சுத்தமாவும் வரணும், அதுக்காக வந்து எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் கிளம்பி அந்த கேஸை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போயிட்டு ஒரு பையனை பார்த்து, அந்த பொண்ணுடைய வீடு இங்க இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எந்த கிணத்துல விழுந்து கிடந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் பின்னாடியே வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோயினை நீ போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே காரை விட்டு கூட கீழே இறங்காம காருக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பின்னாடியே போறாங்க. அந்த பையன் கூட்டிட்டு போயிட்டு ஊருக்குள்ள ஒரு குடிதண்ணி கிணறு இருக்கு, அத குடிதண்ணி கிணறு அப்படின்னே சொல்ல முடியாது, பாத்ரூமை விட ரொம்ப கேவலமா இருக்கு, இந்த கிணத்துக்குள்ளதான் அந்த பொண்ணு விழுந்து கிடந்தா அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது 4-5 பெண்கள் கிணத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் போயிட்டு தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கம்மா போயிட்டு தண்ணி கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரொம்ப தூரம் போயிட்டு கொண்டு வரும், என்ன பண்றது, இந்த கிணத்தை எப்போ சரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கிணத்தை நான் எப்படிமா சரி பண்ண முடியும்னு கேக்குறாங்க. அடுத்து அங்க 4-5 குட்டி பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நீங்க டெட் பாடியை பார்க்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இங்க தோண்டி பார்த்தா டெட் பாடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோயின் போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பூனை இறந்து கிடக்குது. இப்போ இன்ஸ்பெக்டரே வந்து அந்த பூனையை கொண்டு போயிட்டு பக்கத்துல ஒரு தாத்தா படுத்துக்கிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பூனை வந்துட்டு அந்த கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து கிடந்தது, அதை தூக்கி நான் தான் வெளியே புதைச்சேன், அதுக்கும் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த பூனை உள்ளுக்குள்ள விழுந்துச்சா இல்ல அதுக்கு முன்னாடியேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முன்னாடியே அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ போயிட்டு அந்த வீட்டுல இருந்து அந்த பொண்ணுடைய போட்டோ இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, நான் மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நீ தான் தனியா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அம்மா கிட்ட விசாரிக்க
ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு காலையில அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, விடிய காலையில தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா, எங்க கிராமத்துல எப்பவுமே தண்ணி ப்ராப்ளம் தான், ஏதாவது உள்ளுக்குள்ள விழுந்து இறந்து கிடக்கும். எங்க கிராமத்துல இருக்க கிணத்துல குடி தண்ணி எடுக்கவே முடியாது, பக்கத்து கிராமம் வரைக்கும் போகணும், இல்ல அப்படின்னா ஐயா வீட்டு வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பொண்ணு யார் கூடயாச்சும் சண்டை போட்டாலா, உங்க பொண்ணு கிட்ட யாராவது வம்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த மாதிரிலாம் கிடையாது, என் பொண்ணு ரொம்ப ரொம்ப சமத்தான பொண்ணு அப்படின்றாங்க. சரி உங்க பொண்ணுடைய திங்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு போன் இருக்கு, இந்த பொண்ணு யூஸ் பண்ணுவா போல. போன் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது சலீம் அப்படின்ற பையன் நிறைய வாட்டி இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். இந்த பொண்ணு 1-2 வாட்டி ரிப்ளை பண்ணிருக்கா. சலீம்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க, அப்படி இல்ல அப்படின்னா உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்களுக்கு முஸ்லிம்களை யாரையுமே தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த போன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்னம்மா வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, நான் குக் பண்றேன் ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவ சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அந்த பொண்ணுடைய வீட்டுல போயிட்டு விசாரிக்கும் போது போனை கண்டுபிடிச்சேன், அந்த பொண்ணு சலீம் அப்படின்ற பையனுக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிருக்கா, அவன் தான் நிறைய வாட்டி மெசேஜ் பண்ணிருக்கான், இந்த பொண்ணு 1-2 வாட்டி ரிப்ளை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, என்ன மெசேஜ் படிச்சு காமி அப்படின்னு சொல்லும் போது, அந்த பையன் நீ ரொம்ப அழகா இருக்க, நீ வந்துட்டு வெண்ணிலா மாதிரி படிச்சுட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து அப்படியே வர்ணிச்சு பேச ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு வந்துட்டு ஹூஹா அப்படின்னு மட்டும் ரிப்ளை பண்ணிருக்கா. அந்த மெசேஜ் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு இந்த பையன் மெசேஜ் பண்றான் பாத்தீங்களா, அந்த மெசேஜ் பண்ற விஷயமே இந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ அப்படியே இந்த எல்லா விஷயத்தையும் அந்த இன்ஸ்பெக்டரும் வாங்கி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறாங்க. மறுநாள் காலையில சலீமுடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வச்சு வீடு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பையனுடைய அப்பா மட்டும்தான் இருக்காரு. எங்கேயா உன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் வேலை விஷயமா மும்பைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு அவன் தான் கொலை பண்ணானா, அவன் இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது, அவன் வெளியூருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, சரி வெளியூருக்கு போறதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வேலை செய்யணும்ல, எங்க வேலை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த ஊருடைய தலைவி வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. வண்டியில போயிட்டே இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பாசமா இருக்காங்க. போட்டுக்க ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நீ ஓடுற விஷயத்த பார்த்தேன், ஓடும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பி அந்த ஊர் தலைவியுடைய வீட்டுக்கு போயிட்டு, சலீம்னு யாராவது இங்க ஒர்க் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு சரியா தெரியல, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு, சலீம்னு யாராவது ஒர்க் பண்ணாங்களான்னு கேட்கும்போது, ஆமா ஒரு பையன் ஒர்க் பண்ணான், ஆனா இப்போ இங்க இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவன் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, அந்த பையன் எப்ப போனா, 23ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இங்க ஒர்க் பண்ணானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா 23ஆம் தேதி அந்த பொண்ணு காணாம போயிருப்பா, 26ஆம் தேதி டெட் பாடியா கிடைச்சிருப்பா. மொத்தமா 3 நாள் அந்த பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கா. யாரோ அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு 3 நாள் வச்சு நாசம் பண்ணி கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க மக்களே. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் விசாரிச்சு முடிச்சுட்டு, அந்த பையனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்து போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அந்த பொண்ணுடைய டெட் பாடிய ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவங்களும் டெட் பாடியை அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகும்போது, இந்த பக்கம் தூக்கிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தற்கொலைகள் வழியை மறைச்சு நின்றுகிட்டு இருக்கும் போது, சரி ஓகே நாங்க வேற வழியா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வயல் பாதை வழியா போயிட்டு அந்த சின்ன பொண்ணுடைய டெட் பாடியை எரிச்சிட்டு வராங்க. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கே செம கடுப்பா இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோயின் சலீமுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை போயிட்டு மீட் பண்றாங்க. சலீம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, தெரியல கிரியலன்னு போய் சொன்னேன் அப்படின்னா உன் போனை வாங்கி மொத்தமா நாங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உனக்கும் அவனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கு, நீங்க பேசுனீங்கன்னு தெரிஞ்சா கூட போதும், நீயும் அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டுருவோம். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, சலீம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சலீம் இந்த ஊர்ல தான் இருக்கான், அவன் வந்துட்டு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான், நான் சொன்னேன் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லாதீங்க, என்னையும் எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அந்த ஊருடைய பேரு எல்லா டீடைலும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணி இந்த விஷயம்லாம் சொல்லும் போது, சூப்பர்மா நீ நல்ல வேலை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஊருடைய ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அந்த பையனை பிடிக்க சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படி பிடிக்க சொன்னா அவன் தப்பிச்சிருவான். அண்ட் நம்ம கால் பண்ணி சொன்னா மட்டும் அந்த ஊர் போலீஸ் போயிட்டு டக்குன்னு வேலை பார்த்துட மாட்டாங்க, சும்மா சோம்பேறித்தனமா தான் இருப்பாங்க, நம்மளே கிளம்பி போயிட்டு பிடிக்கலாம். நீ என்ன பண்ணு, இன்னைக்கு ஈவினிங் கிளம்பு,
நானும் அந்த ஊருக்கு வந்துடுறேன், நீ நானு அதுக்கப்புறம் நம்ம டீம் எல்லாருமா சேர்ந்து தேடலாம், நான் வந்துட்டு அந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாங்க. மேடம் என்ன விஷயமாச்சு, நீங்க வந்துட்டு பஸ்ல வரீங்களா ட்ரெயின்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லம்மா இங்க ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், என்னால இப்ப வர முடியாது, நீயே கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டு நீயே தனியா அந்த பையனை தேடிக்கிட்டு நான் உனக்கு அந்த பையனுடைய போட்டோ அனுப்பிச்சு வச்சிருக்கேன், என்னுடைய வேலை முடிஞ்சவனே நான் கார்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனுடைய போட்டோ வச்சுக்கிட்டு இந்த பையனுடைய பேர் வச்சுக்கிட்டு அந்த ஊர் முழுக்க தேடி பார்த்து செமையா களைச்சு போயிட்டு கடுப்பாயிட்டு உட்கார்ந்துடுறாங்க. என்னடா இவங்க நம்மள மட்டும் தேட விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எதார்ச்சியா ஒரு பையனை பாக்குறாங்க. அந்த பையன் குடிச்சிட்டு ஏதோ பேர் சொல்லி புலம்பிட்டு போயிட்டே இருக்கான். அந்த பையன் தான் இவங்க தேடி வந்த பையன். மக்களே என்னடா ஆடு தானா வந்து தலையை விடுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். அந்த பையன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. லொகேஷனை அந்த இன்ஸ்பெக்டருக்கு அமுச்சு விட்டு அந்த பையனை பார்த்துட்டேன் ஃபாலோ பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வந்து ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு இந்த பையனை கைது பண்றாங்க. கைது பண்ணி அப்படியே அங்கிருந்து தூக்கிட்டு போறாங்க. இப்ப அப்படியே வண்டியில போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மூக்குத்தி கூட போடாம இருப்பாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, நீ எதுக்கு மூக்குத்தி கூட போடாம இருக்க, மூக்குத்தி போடாமலே இருந்தா ஓட்டம் மூடிடும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்குத்தி போட்டு விடும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இன்ஸ்பெக்டர் இவ்வளவு பாசமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்ப இந்த பையனை ஸ்டேஷன் கூட கூட்டிட்டு போகாம சீஃபை மீட் பண்ண போறாங்க. சீஃபை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது சீஃப் உடைய வீட்ல இருந்து ஒரு 2-3 பேர் வெளியே வராங்க. இவங்க யாரு அப்படின்னா அந்த ஊரு தலைவி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு ஒருத்தவங்கள மீட் பண்ணி பேசிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய சொந்தக்காரங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் இந்த இன்ஸ்பெக்டரும் போயிட்டு உட்காரும் போது சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா இவனை இப்போதைய ஸ்டேஷன் கூட்டிட்டு போக முடியாது, ஸ்டேஷன் பக்கத்துல எக்கச்சக்கமான இந்த தேவிகாவுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்க இந்த பையனை கூட்டிட்டு போனா நாங்க இந்த பையனை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனையும் அடிச்சு உடைச்சு அமக்கலம் பண்ணிடுவாங்க. இந்த பையனை நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணை எதுக்காக கொலை பண்ண, எங்க தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணி கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அந்த பொண்ணை கொலையெல்லாம் பண்ணல, அந்த பொண்ணை நான் மார்க்கெட்ல வச்சு மீட் பண்ணேன், அதை தவிர வேற ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லாருமா சேர்ந்து புழக்கிறாங்க. இருக்கிற எல்லா டார்ச்சரையும் பண்றாங்க. அவன் வழி தாங்க முடியாம என்ன விஷயம் சொல்றான் அப்படின்னா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சது, அந்த பொண்ணு கிட்ட பேச ஆசைப்பட்டு அந்த பொண்ணுடைய போனை நானா புடுங்கி அந்த பொண்ணுடைய போன்ல இருந்து எனக்கு ஒரு போன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நம்பரை வச்சு நிறைய வாட்டி மெசேஜ் பண்ணேன், மத்தபடி நான் அந்த பொண்ணை ஒண்ணுமே பண்ணவே இல்லை, நீங்க சொல்றீங்க இல்லையா 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நான் மும்பைக்கு ஒரு வேலை விஷயமா போனேன், சத்தியமா நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியா அடிக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன பொண்ணு 15 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், அந்த பொண்ணை ஏன்டா நாசம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டை கொண்டு போயிட்டு போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அடிக்கும் போது அவன் மயக்க மாட்டான், ஐயோ இறந்தே போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும் போது அந்த போலீஸ் லேடி தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி விடுறாங்க. நல்ல வேலையை இவன் சாகல மக்களே. ஆனா அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறேன் விசாரிக்கிறேன் அப்படின்ற பேர்ல போட்டு சம்மடி அடிச்சு அவனை கொலையே பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவனை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து அநியாயமா அடிச்சு கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே முடியல. எங்கேயோ வெளியே கிளம்பும் போது இன்ஸ்பெக்டர் மேடம் பார்த்துட்டு ஏமா எங்கம்மா போற, இந்த டைம்ல எங்கம்மா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, தூங்க கூட முடியல, லைட்டா வாக்கிங் போயிட்டு கடையில இருந்தா டீ குடிச்சிட்டு மாத்திரை வாங்கிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லும் போது மாத்திரை உனக்கு நான் கொடுக்குறேன் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு பிஞ்சு மனசு அநியாயமா அந்த பொண்ணை போயிட்டு கொலை பண்ணிட்டான், இவெல்லாம் சாக தகுதியானவன், அவனை பத்திலாம் யோசிக்காத, இப்ப இவன் இறந்து போயிட்டான் பத்தியா, இவன் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலே கொலை பண்ண பயப்படுவாங்க, பொண்ணு மேல கை வைக்கவே பயப்படுவாங்க, நீ கவலையே படாத உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே மேல கை வைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது இவங்க ஒரு லெஸ்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுச்சு. அவங்க ஏஞ்சிட்டாங்க, எனக்கு இதெல்லாம் விருப்பமே கிடையாது, நான் கொஞ்சம் போயிட்டு தூங்க போறேன், தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கலந்துட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாம அந்த பையனுடைய போனையும் பொண்ணுடைய போனையும் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுடைய போனை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் உண்மையிலேயே 25ஆம் தேதி 26ஆம் தேதிலாம் மும்பைக்கு போயிருக்கான் மக்களே. மும்பைக்கு போயிட்டு நிறையவே போட்டோ எடுத்திருக்கான், அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்திருக்கான், அதையெல்லாம் ஹீரோயின் பாக்குறாங்க. அந்த பையன் நிறையவே போட்டோஸ் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு அனுப்ப ட்ரை பண்ணிருக்கான், ஆனா எந்த போட்டோவும் சென்டே ஆகல. ஏன்னா இந்த பொண்ணு சின்ன போன் யூஸ் பண்றா, இந்த பொண்ணு கையில வாட்ஸ்அப் கூட இல்ல போல. இப்போ இந்த பொண்ணுடைய போன்ல இருந்து அந்த பையனுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் இந்த பொண்ணுடைய பேரை வந்துட்டு மார்க்கெட் லவர் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கான். அப்படின்னா
கண்டிப்பா மார்க்கெட்ல வச்சுதான் அந்த பையன் சொன்ன மாதிரி இந்த பொண்ணை பார்த்திருக்கான் போல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மெசேஜ் எல்லாம் படிச்சு பாக்குறாங்க. இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது ஹீரோயினுக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம ஒரு தப்பான நபரை பிடிச்சி அந்த ஆளை அடிச்சு கொலையும் பண்ணிட்டோம். கண்டிப்பா இவன் கொலைகாரன் கிடையாது. இவன் கொலைகாரன் இல்ல அப்படின்னா வேற யாரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மறுபடியும் ஊருக்குள்ள கிளம்பி போறாங்க. போகும்போது அந்த கிணத்துக்குள்ள மறுபடியும் நாய் ஒண்ணு செத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் புலம்பிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வழக்கம் போல அந்த மேல் ஜாதிக்காரன்கள்னு சொல்லப்படக்கூடியவனுங்க ஏதோ ஒரு நாயை கொண்டு வந்து அடிச்சு கொலை பண்ணி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டிருக்கானுங்க அப்படின்னு சொல்லும் போது, அவனுங்க ஏன் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவனுங்களுக்கு எங்களை பார்த்தாலே ஒரே இலக்காரமா இருக்கு, நாங்க இந்த தண்ணியை குடிக்கவே கூடாது, வேற யார்ட்டையாச்சும் போயிட்டு பிச்சை எடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு கெஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. இந்த கிணறு ஒரு 4-5 மாசமாவே இந்த மாதிரி தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் தண்ணி கொஞ்சம் தெளிவாகும் போது ஏதாவது கொண்டு வந்து போட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, கம்ப்ளைண்டா உங்க டிபார்ட்மெண்ட்டே அவங்க கிட்ட தான் ஒழுந்து கிடக்குறீங்க, அவங்க கொடுக்குற லஞ்சத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இப்போ எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல எங்க கிட்டயும் காசு கேட்பீங்க, காசுலாம் இல்ல அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் பொறுமையா யோசிச்சு பார்க்கும்போது, தேவிகா இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு தண்ணி எடுக்க விடிய கால டைம்ல வந்திருக்கா மக்களே. அப்போ வந்துட்டு தண்ணிக்குள்ள மிருகங்கள்லாம் உழுந்து இறந்து போகுது, இந்த தண்ணி குடிக்க தகுதியான தண்ணி கிடையாது, வேற எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரு தலைவி வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய வீட்லயே ஒரு கிணறு இருக்கு, அங்க போயிட்டு தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கதான் அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீடே கொஞ்சம் அலங்கோலமா இருக்கு, நிறைய பேர் சரகுலாம் அடிச்சிருப்பாங்க போல. அப்புறம் அந்த வீட்டுல யாருமே காணோம், ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. இந்த சின்ன பொண்ணை முன்னாடி வரும்போது கூட ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் விசாரிச்ச எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு பார்த்திருப்பா. ஏமா உங்க ஆன்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆன்டி ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்க, அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, அவன் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. நான் அந்த பொண்ணை பார்க்கும்போது கருப்பா இருந்தா ஒரு மாதிரி அந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க கரையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு புரியல. என்னமா சொல்ற அப்படின்னா, அந்த பொண்ணு இங்க வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏதோ சொல்ல ட்ரை பண்றா. அதே டைம்ல அன்னைக்கு சீஃப் உடைய வீட்டுல வச்சு ஒரு 3-4 பேரை பார்த்தோம் பாத்தீங்களா, அவனுங்க இங்க வரானுங்க. மாமா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஹக் பண்ண நம்ம ஹீரோயினும் வெளியே வராங்க. இந்த குட்டி பொண்ணு என்னமோ சொன்னா, அந்த தேவிகா இங்க வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, பொய் சொல்லாம உண்மையே சொல்லு, இந்த பொண்ணு பார்த்திருக்கா, குட்டி பொண்ணுக்கே ஞாபகம் இருக்கு அப்படின்னா உனக்கு ஞாபகம் இல்லையா, அந்த பொண்ணு இங்க வந்தாளா, நீ தான் அந்த விஷயத்த பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேபி அந்த பொண்ணு இங்க வந்திருக்கலாம், நாங்க ஏதாவது கூட அந்த பொண்ணை பண்ணிருக்கலாம், ஆனா எங்களுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசும்போது ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது, இவனுக்கு தான் அந்த பொண்ணை நாசம் பண்ணி கொலை பண்ணிட்டானுங்க. கொலை பண்ணி வழக்கம் போல இவனுங்க நாய் பூனை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு போடுற மாதிரி அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டு கிணத்துக்குள்ள போட்டு வந்திருக்கானுங்க, இவனுங்க தான் கொலைகாரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா ஹீரோயின் கிளம்புறாங்க. போகும்போது இன்ஸ்பெக்டருக்கும் கால் பண்றாங்க. கால் பண்ணா அவங்க போனையே அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, இந்த விஷயம் எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும், அந்த உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரங்க, அரசியல் ரீதியா நிறைய சப்போர்ட்டும் இருக்கு, அதனால்தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாரும் போராடினாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு என்ன கூட்டிட்டு வந்ததும் அந்த காரணத்தினால்தான், நான் இங்க வந்தவனே கண்டுபிடிச்சிட்டேன், அவனுக்கு தான் இந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த கேஸ் போற போக்குல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா, நீ தான் துடுக்கா போயிட்டு எல்லா விஷயத்தையும் விசாரிச்சு சலீம் தான் கொலைகாரன் அப்படின்னு சொன்ன, சரி ஓகே இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அவன் கதையை முடிச்சாச்சு, அவன் மேல பழியும் தூக்கி போட்டாச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஆனா நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோம், அந்த பையன் ஒரு நிரபராதி, அநியாயமா கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாமா அந்த பையன் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, இதுக்கப்புறம் யாருமே பொண்ணுங்க மேல கை வைக்க மாட்டாங்க, கை வைக்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, எங்க நம்ம பண்றது எல்லாமே தப்பான விஷயம், அட்லீஸ்ட் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய ஃபேமிலிக்காச்சு யாரு கொலை பண்ணா, யாரால நம்ம பொண்ணு இறந்து போன அப்படின்ற விஷயமாச்சு தெரியணும், நம்ம இந்த மாதிரி பண்ணவே கூடாது, நம்ம வந்துட்டு போலீஸா இருக்கவே தகுதியே கிடையாது, எனக்கே ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இவங்க ஒரு லெட்டர் மாதிரி காமிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, சஸ்பென்ஷன் லெட்டரா, டிரான்ஸ்ஃபர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன், ஆனா சஸ்பென்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயின் பிரிச்சு படிச்சு பார்க்கும்போது அதுல ஹீரோயின் பேர் கிடையாது, அந்த லேடியுடைய பேர் போட்டிருக்கு. என்னங்க உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ வந்துட்டு புருஷன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ தான் இந்த விஷயத்தை இது வரைக்கும் கொண்டு போன, அந்த பையன் இறந்து போறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துக்கு தெரிய வந்தா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அதனால தான் இந்த எல்லா விஷயத்தையும் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன வேலையை
வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நீ கவலைப்படாத, ஏற்கனவே புருஷன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த கவர்மெண்ட் கோர்ட் ஹவுஸை விட்டா உனக்கு போக இடமும் கிடையாது. எனக்கு அரசியல்ல பெரிய பெரிய ஆட்களை தெரியும், எப்படி மூவ் பண்ணா எப்படி எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன், உன்னை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புனவங்க நேரா போயிட்டு அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் அங்க கழட்டி வச்சுட்டு புருஷனுடைய போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி தேவிகாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுடைய போட்டோ இருக்கும். அதுக்கு முன்னாடி மார்ச்சுரியில அந்த பொண்ணுடைய கம்பளை கழட்டி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கம்பளை கொண்டு போயிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு ஒரு ட்ரெயின்ல ஏறுறாங்க. அந்த ட்ரெயின் வந்துட்டு டெல்லிக்கு போகுது போல. அந்த ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு எதையோ சேல் பண்ணிட்டு வரா. அந்த பொண்ணுக்கு மூக்குத்தி கூட இல்ல அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு அந்த போலீஸ் லேடி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த மூக்குத்திய இந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் இந்த வேலையும் வேணாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஒன்னு தேவையில்லாம நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தப்பான ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன பொண்ணுக்கு நியாயமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க. அதனாலேயே வேலையை விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு சாதாரண படம் மாதிரியே இருக்காது. உண்மையிலேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியால நிறைய இடங்கள்ல இன்னமும் ஜாதிய கொடுமைகள் நடந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் போட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.